கலவை தொழிலாளி, இந்த சாதிக்கு இருக்கிறவர் தனி. இந்த குளத்துல இன்னைக்கு மாறி குளிச்சோம்னா குளம் விழும். இதெல்லாம் எங்க இருக்குன்னு இன்னும் இங்க இருக்கு. என்ன இருக்கு? எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்திய நாட்டின் விடுதலை கொடியை ஏற்ற முடியாமல் கொடி விடுதலை கொடி, ஆனால் அவன் பெற்றிருக்கிறானா? சத்துணவு ஆயா ஆயா தாழ்த்தப்பட்ட மகள், அவள் சமைத்து போட்டதை சாப்பிட மாட்டோம் என்று எத்தனை பிள்ளைகள் சாப்பிடாமல் போனது இல்லையா? அரசு சாப்பிட வைக்கிற அவளை பணியிட மாற்றியதுதான் இன்று நீங்கள் நிகழ்கிறது. உடன் பிறந்தவர்களே, நாகப்பட்டினத்துல சுடுகாட்டு வழி எடுத்து போக முடியல. சுடுகாட்டு வழியே ஆனால் மாவட்ட ஆட்சியர் போனார். நீங்க எடுத்துட்டு போங்க, நான் பார்த்தோம்னு சொல்லல. மாற்று வழிதாரம் அங்க ஒண்டி பறிச்சுக்கிறீங்க. இதுதான் இன்னும் இருக்கிற நிலைமை. அப்ப அதிகாரத்துக்கிட்டே தீண்டாம இருக்கு, பாகுபாடு இருக்கு. அடித்தட்டு மக்கள் என்ன செய்ய முடியும்? அது இன்னும் அந்த நந்தனை எரித்த தீ இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் இந்த படம் வலியுறுத்துது. நீங்க சாதியை ஏற்றதார்களை வைத்துக் கொண்டு சமூக முன்னேற்ற மேம்பாடு என்று பேசுவது மல குழுந்தலே நீங்கள் போடுகிற மல்லிய பந்தலுக்கு சமம்ங்கிறாரு அம்பேத்கர். அதான் நடக்குது, இன்னும் நடக்குது. ஆனா நம்ம சகோதரத்துவம் பேசுவோம், சமத்துவம் பேசுவோம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்தது தமிழ்நாட்டுக்குள்ள 42 தொகுதி ஆதி குடிகளுக்கு 2 தொகுதி பழங்குடி. ஆனால் அரசியல் அமைப்பு தந்ததை தவிர இந்த கட்சிகள் கொடுத்தது எத்தனை? ஒண்ணு கிடையாது. அந்த முறை மட்டும் இல்லை என்றால் ஒருவன் கூட ஒரு சீட்டு கொடுத்துக்க மாட்டான். இந்த காலத்திலையும் பொது தொகுதிக்கு நிறுத்துறதுக்கு, பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றதுல இருக்குதானே செய்யுது. மொத்தமா வச்சு செடிக்கு தள்ளிட்டார் 2 மணி நேரம் 5 நிமிஷத்துல. மொத்தமா, அதாவது ஒரு பெரிய பெரிய அரசியல் தலைவர் பொது மேடையில பேச தயங்குறதை திரைமொழியில் மொழிபெயர்த்ததுக்காகவாது என் தம்பி சரவணன் போற்றத்தக்கவன், பாராட்டப்படத்தக்கவன். யாரும் இந்த படத்தை தயாரிக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும். இந்த கதையை சொன்னா ஏற்றுக்க மாட்டான், பயப்படுவான். ஆனால் பயப்படாம துணிஞ்சு அவன் என்ன பெரிய கோடீஸ்வரன், பிச்சை எடுத்து அங்க 1000 வாங்கியிருப்பான், இங்க 2000 வாங்கியிருப்பான், இங்க 1 லட்சம் வாங்கியிருப்பான், 50,000 ரூபாய். அதை சேர்த்து வச்சு குருவி சேர்த்த மாதிரி வச்சு இந்த படத்தை எடுத்துட்டான். அந்த படத்தை எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் அது வெளிப்படாது. ஆனால் இவ்வளவு ஒரு அற்புத திரைப்படத்தை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு துணிந்து வந்த இந்த மகன் ரவி, ட்ரேடன் ஆர்ட்ஸ் ரவி, எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். இருக்கடியாக நேரம் தான் நட்புக்காக என் தம்பி சமுத்திரக்கணி எல்லாம் அவன் 3 நாள் தேதி வாங்கினா, ஆனா ஒரே நாள்ல நடிக்க வச்சு மொத்த காட்சி எடுத்து அனுப்பிடுறான். இப்ப நான் நேற்று ராத்திரி இரவுல இறங்கி இப்ப போகணும். திருப்பி உடனே போய் இரவுல எனக்கு மதுரையில பொதுக்கூட்டம். திருப்பி போனாலும் என் தம்பியின் மேல நான் வச்சிருக்க பேரன்பு. ஒரு தம்பி படம் எடுத்தாலே வருவேன், எல்லா தம்பியும் சேர்ந்து எடுத்துருக்கான். படத்தை சொதப்பி வச்சா போடான்னு திட்டிட்டு போவேன். நல்லாவே எடுத்திருக்கான், ரொம்ப நல்லாவே எடுத்திருக்கான். அவன் கூட்டி வரல சரவணை, படம் என்னை அழைத்து வந்திருக்கு, நீ வந்து பேசு, படத்தை பற்றி பேசு. எல்லாரும் அற்புத பங்களிப்பு. ஒழிப்பதெல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க. திறம்பட்ட ஆளுமை எல்லாருமே வெளிப்படுத்திருக்காங்க. அதுல குறிப்பா நான் பொறாமைப்பட்டது ஒன்று இருக்கு. என் தம்பி சமுத்திரக்கனியின் கதாபாத்திரம், அந்த 3 அந்த காட்சி அதை நடிச்ச அந்த ஒரு நாளை எனக்கு கொடுத்துட கூடாதாடா அப்படின்னு சரவண திட்டினேன். சசிகிட்ட கூட சொல்லிட்டேன், அந்த கதாபாத்திரத்தை என்ன நடிக்க வச்சிருக்கலாம்டா. ஏன்னா நான் தான் என்னுடைய கதாபாத்திரம் தான் கனி நடிச்சிருக்கான், அருமையா நடிச்சிருக்கான். அவன் அப்பப்ப அப்படி எங்கேயாவது அவன் போறான். நான் எனக்கு ரொம்ப பொண்ணு விஜய் சூப்பர் தான் பார்ப்பேன். என் மகன் வீட்டு திரை போடலாம்னா, அப்ப தெலுங்கு டப்பிங் படத்துக்குள்ள எதுக்குப்பா வீட்டு திரைன்னு கேட்கிறான். அந்த மாதிரி பார்ப்பேன். அதுல எந்த படம் பார்த்தாலும் என் தம்பி இருக்கான். மகேஷ் பாபுட நடிக்கிறான், ரவி தேஜாவோட சண்டைய போடுறான். அந்த எல்லாரும் நான் சொன்னேன், சசியா எப்போ எந்த படத்துலயும் இருக்கான். அவங்க கேமரா இல்லாம கூட போனாலும் போவாங்க. இவருக்கு தம்பி கனி இல்லாம படப்பிடிப்பு போக மாட்டாங்க இவருல. அந்த நேரத்திலையும் இப்ப சொல்லிட்டு இருப்பான். காலையில 6 மணிக்கு தூங்காம குளிச்சுட்டு வந்துருக்கான். அந்த தூங்கிறவ கொஞ்சம் நேரம் கேட்கிறான். இப்ப திருப்பி அவன் தேனிக்கு போகணும், நான் மதுரைக்கு போகணும். அந்த ஓட்டங்களுக்கு இடையில ஒரு கொஞ்ச நேரம் நிறுத்தினான்னு இந்த படம் நிறுத்தி வச்சிருக்குன்னா அது காரணம் அந்த படத்தில் இருக்கிற தாக்கம் தான். நான் சும்மா சொல்ல, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா அப்புறம் போயிட்டு பேசிட்டா. என் தம்பி பொண்ணு பார்க்க போன கதை தான் சொல்லுவாங்கல்ல, போயிட்டு வரட்டா அப்படின்னு. நீங்க இது எவ்வளவு காலத்துல இருக்குது பாருங்க. இன்னைக்கு நேற்று நம்மளை தொடரல. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாட வேண்டிய தேவையே வல்லுவ பெருமகனாருக்கு வந்தது. பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகள் என்று ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது? சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றில்லால் நீதிபதிவான் நெறிமுறையில்
மேதினியில் இட்டோர் பெரியார் இடாத அயில் உலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாட வேண்டிய அவை பெருமாட்டிக்கு என்ன வந்தது? பரட்சியாக தேவதா பணர்த்தியாக தேவதா இறைச்சி தோல் எலும்புல இலக்கம் இட்டு இருக்குது என்று பாட வேண்டிய சித்தர் சிவாக்கிற்கு என்ன வந்தது? எதுக்கு வருது? யாரு மேல கீழினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான். தாத்தா பட்டுக்கோட்டைக்கு ஏன் வந்தது? சாதியில் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மறுகல்வி அன்பு நிகழ உடையோர் மேல வருகிறான். யாரு? பாரதி. என்ன கேட்பான், பாட்டன் பாரதிங்கிற. அப்படி சீமானுக்கு எப்படி பாரதி பாட்டன் ஆயிட்டா அப்படின்னு வெறிவர் மல்ல. பெரியாருக்கு எல்லாருக்கும் தந்தையா இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனா இருக்கிறது என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? சோனியா காந்தி அன்னையா இருக்கும் போது பாரதி எனக்கு பாட்டனாவும் ஊவேசா எனக்கு தாத்தாவா இருக்குல்ல, என்ன பிரச்சனை? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று சொல்லி கொடுத்தவனே எப்படி இருக்கு? ஆளுங்க போக வலிக்கும் இறங்குங்க. நான் இப்படித்தான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சுன்னு கணத்துக்குள்ள குதிச்சேன். மூழ்கி போகும்போது என் பரம்பரையே உள்ள கிடக்குன்னு தெரிஞ்சு முதல்ல என் வாலி எடுக்கத்தான் இறங்கினேன் நான் கணத்துக்குள்ள. உலகுவாங்க இருட்டறையில் உள்ளதா உலகம் சாதி இருக்கின்றதென்றாலும் இருக்கின்றானே என்றான் புரட்சி பாவலன். தமிழுக்கு அமுதன் என்று பேர் அன்பத்தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்ந்து பாடிய பாரதிதாசன் புரட்சி பாவலன். தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடல. சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. நான் முதல்ல ஒழிக்கண்டா சாதி என்ன? கடவுள் வரி சமய வரி கண்ணனிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதியின் இடர் ஒழிந்தால் ஆழ்வதனம் தாய் 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 என்ன அதை ஒழிக்கணும்டா அப்படின்னா அப்புறம் என்ன சமத்துவம் சமத்துவம் ஜனநாயகம் ஏன் பேசுற? ஏன் பேசுற? மக்கள் இல்ல. அயோத்தியில ஒரு பொது தொகுதியில் அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட தமிழ் மகனை நிறுத்தி பொது தொகுதியில் வென்றான். மக்கள் சரியாக இருக்கான். 21 தேர்தலில் 16 இடங்கள் பொது தொகுதியை கொடுத்த ஆதி தமிழ் குடிகளுக்கு. எல்லாரும் சொந்தங்களை உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க வேணா எடுத்து புள்ளிவரங்களை பாருங்க. நான் பொது தொகுதியில் ஆதி தமிழ் பிள்ளைகளை நிறுத்திய இடத்தில் தான் எனக்கு வாக்கு அதிகம். நீங்க எடுத்து பாருங்க புள்ளிவரங்களை. அப்ப மக்கள் சரியா இருக்காங்க. நீ சரியா இல்ல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.